அப்ளை பண்ணுறது, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு கொடுத்த ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாமே வரிசையாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். அனெக்ஷன் நம்பர் 4, 5, 6 இது வந்து இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் இது இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 வரைக்கும், நவம்பர் 10 வரைக்கும் தான் டைமே இருக்குது சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு. நவம்பர் 30 வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை உள்ளீடு செய்வதற்கு, சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை இணையதளத்தில் உள்ளீடு செய்வதற்கு உங்களுக்கு டைம் அவ்வளோ நாள் கொடுத்துருக்கு. அதனால் விண்ணப்பங்களை நீங்கள் 10/11/25 வரை விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கவும். அப்ளிகேஷன் போடுறது 10/11/2025 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கம் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அப்ளிகேஷனுக்கான டேட்டா மாற்றலை, நவம்பர் 10 அது முடிஞ்சிருது. நவம்பர் 30 பணி அனுபவ சான்றிதழை மட்டும் நீங்கள் உள்ளீடு செய்கிறதுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க இனிமேல் ஜாலி அப்படின்லாங்கிறதுக்கெல்லாம் இல்லை. மற்ற சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் ஸ்பீக்கரும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை மட்டும் 30 நீங்கள் அதை சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொத்த டேட்டையும் கொண்டு போய் தள்ளி வைக்கலை. இது எதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன்னா, இவங்களுமே அதை கொஞ்சம் டார்க்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. பணி அனுபவ சான்றிதழ் மட்டும் அப்படின்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் மட்டும். உடனே வந்து இதை நம்ம ஈவினிங் இது வந்த உடனே நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம். அது இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகலை. பணி அனுபவ சான்றிதழை கிளிக் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பே போகுதுங்கிறதையும் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நாளையிலேருந்து தான் இது ஒர்க் ஆகும். இப்போ ஏற்கனவே வந்து நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லோரும் போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. பழைய உள்ளீடு எடுக்கணும், புதிய உள்ளீடு எடுக்கணும்னு. எப்பயுமே பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து நம்ம இன்றைக்கி சொல்லிட்டாங்கன்னா இது நாளையிலேருந்து தான் ரெடி ஆகும். அதனால் நீங்கள் பணியினும் ஒரு சான்றிதழை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நாளையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் 30/11/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் 10/11/2025 விண்ணப்பங்களை நீங்கள் விண்ணப்பிக்கவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க எக்ஸாம் டேட்டை மாற்ற போகிறதில்ல. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அப்ளிகேஷன் டேட்டுக்கு வந்து தள்ளி நமக்கு ஒரு டேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸாம் தள்ளி போகும். எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஜனவரி மாதம் அப்படி போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இவங்க அப்ளிகேஷன் டேட்டை கொடுக்கல, சர்வீஸ் சர்டிஃபிகேட் தான் டேட்டு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முனைப்பு காட்ட முடியுமோ அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். காலேஜில் வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணி சேலரி ரெக்யூட்டன்ஸ் வாங்கி அங்கே அட்டண்டன்ஸை வாங்கி, சில ப்ரைவேட் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கணும், அப்புறம் ரிலீவிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா ரிலீவிங் ஆர்டர் வாங்கணும். அந்த காலகட்டத்தில் உங்களோட அட்டண்டன்ஸ் எடுக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணணும். ஜெராக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் சைன் வாங்கணும். இப்படி வாங்கின சைன் எல்லாத்தையும் ப்ராப்பராக அதை வந்து பிரின்சிபல் அண்டு கரஸ்பாண்டன்ட் அட்டஸ்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட்டாக கொடுக்கணும். இந்த மாதிரியான ரெக்கார்டெல்லாம் ஃபவுண்டு கரெக்டுங்கிறத அவங்க செக் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே உடனேலாம் ஈவினிங் ஆகாது. அது ஒரு நாள் ஆகும், இல்லை 2 நாள் ஆகும். இப்படி 2 நாள் கழித்து தான் இதை வந்து திருப்பி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு